ஸோ இதுதான் முந்தி. ஸோ இந்த முந்தியில் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வர போகிற பார்ட், இது வந்து அடியில் போகிற பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சாரீ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கா, ரொம்ப க்ளீனாக வந்து அயர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சாரீ ஓரளவுக்கு நல்லா அயர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை அயர்ன் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீ ஃபுல்லாக ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் வாங்க. ஸோ இந்த சாரீக்கு வந்து நான் ஒரு 6 pleats 7 pleats தான் வைக்க போகிறேன். பிகாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அவங்களுக்கு வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ட்டு. ஒருத்தர் கிளைண்ட்டோ இல்லை நீங்களோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கீழே போகிற ப்ளீட், அதனால ஸோ நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாக் பண்ணி திருப்பி அகைன் சேம் ரிப்பீட். நெக்ஸ்ட் ரிப்பீட். ஸோ இது வரும்போது நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடுத்துட்டு இதை வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணாமல் இதை கிளிப் பண்ணிவிட்டு, இது சும்மா நம்ம ரஃபாக எடுத்துருக்க ப்ளீட், மொத்தம் எத்தனை ப்ளீட்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதை விட அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து என்ன கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1 feet கேப் விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன ப்ளீட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை தான் கீழே ரீஅரேஞ்ச் பண்ண போகிறீங்க, மேலேயும் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 1. ஸோ ஹேண்ட்ஸ் எப்படி வைக்கணும்னா, இந்த ப்ளீட் எந்த மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னா என்னோடய சுண்டு வரல எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நான் மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதே தான் நான் ரிட்டன் இங்கே பாருங்கள் இந்த பாயிண்டில் வந்திருக்கு. ஸோ இது இப்படி லாக் பண்ணிவிட்டு அதே ரிப்பீட் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க ப்ளீட்டை நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே இருக்க ப்ளீட்டை கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக பின் பண்ணிவிட்டு, ஸோ இதில் எத்தனை ப்ளீட் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 ப்ளீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ப்ளீட்ஸ் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் எல்லா ப்ளீட்டுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி டேபிளில் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே இருக்க பின்னை நான் கிளிப்பை எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ளீட்டு பண்ணோம் இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக இந்த ப்ளீட்டை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 and 7. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பின் வச்சு லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இங்கே 7 உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது மெஷர் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 and 7. 7 ப்ளீட்ஸு வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்லாம் ஒரே லைனில் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீட்னஸ் ரொம்ப முக்கியம். கீழே எப்படி பண்ணியிருந்தாலும் மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும் அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை எடுத்து ஜஸ்ட் ஒரு
க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேம் ரிப்பீட் ஆகுது. 1 2 3 4 5 6 and 7. rearrange பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ என்ன நடந்தாலும் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னா இந்த ப்ளீட் மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஏன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் தான் இருக்கும். மீதி வந்து ஒரு இப்போ எனக்கு பாருங்கள் இந்த ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ப்ளீட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து நம்ம வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது பாருங்கள் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக் இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதை பின் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட ஹைட்டுக்கு நான் வைக்கிறேன். ஸோ ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபுல் அயன் பண்ணிடுங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டீம் அயனில் வாட்டருக்குள்ளே நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஃபில் பண்ணுவோம். அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னதுலேயும் வாட்டர் இருக்குது. ஸோ தெரியுதா, ஸ்டீம் ஆகுது. ஸோ ஸ்டீம் வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் அயன் பண்ணால் நார்மல் அயனுக்கும் ஸ்டீம் அயனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு வேளை நம்ம ஸ்டீம் அயன் பண்ணால் சாரீ ரொம்ப கிறிஸ்பியாக ஸ்டிஃபாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து நார்மல் அயன் பண்ணிங்கன்னா உங்களோட சில்க் சாரியோட உங்களோட சில்க் சாரீ என்ன கேரக்டரோ அதை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து நல்லா அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களோட பிளாங்கெட் கீழே போட்டிருக்கீங்களா, ஸோ அதில் வந்து 2 டைம் ரப் பண்ணிவிட்டு ஹீட் செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து சாரீ மேலே வச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகவே 2 minutes ஆகும். பாருங்கள் ஸ்டீம் ஆகுது இல்லையா, இந்த ஸ்டீமை வச்சு தான் நீங்கள் அயன் பண்ணணும். இப்படி இந்த ஸ்டீம் வச்சு அயன் பண்ணிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆகாதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஆகும். பட் கம்பேர் நீங்கள் என்ன ஹீட் நார்மல் அயன் பண்ணால் எப்படி டேமேஜ் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் ஆகும். ரொம்ப அதிகம் அப்படிலாம் ஆகாது. ஸோ அயன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணிட்டுருக்கேன். அதே நீங்கள் பேக் சைடு இது டேர்ன் பண்ணி அதையே வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அயன் நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ அதை வேறு ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு ஒரு ரப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள்.
பேக் சைட் கம்பல்சரி பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்னஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட் பண்ணியாச்சா. தென் இது வந்து ஃபுல் ஹைட்டில் -10 inches or 12 inches மைனஸ் பண்ணி இந்த saree ப்ளீட்டை நம்ம ஷோல்டர் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் ப்ளீட். ஸோ ஷோல்டர் ப்ளீட் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சாரியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த செப்பனையும் ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 and 7 அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் 10 வருதுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உங்களோட 10 மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பின் பண்ணிக்கிறதை எடுத்து கொஞ்சம் வந்து இந்த ப்ளீட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேம் இந்த ஃபேப்ரிக்கில் ஒரு ரப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளீட்டை அயன் பண்ணலாம். அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து லுக் நல்லா கொடுக்கும். நீங்கள் ஹோலாக வச்சு அயன் பண்ணுறது இல்லை, இப்படி ஒவ்வொரு ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா இது எவ்வளோ ஃப்ளாட்டாக அயன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டாக அயன் பண்ணும்போது தான் அதோட அழகு கரெக்டாக வரும், நீட்னஸும் கரெக்டாக வரும். அது இல்லாமல் அதோட அளவுமே கரெக்டாக நமக்கு வரும். ஏன்னா நம்ம இப்போ வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக ஜஸ்ட் இது வச்சுட்டு அயன் பண்ணுறேன்.